குரு பயிற்சி பலன்கள் 2025-26. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரவங்களுக்கு. உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு வர்றாரு, லாப குரு. அடேங்கப்பா, உங்களுக்கு யோகம் தான், அடிச்சுக்கோங்க. எல்லா முயற்சிகளிலும் லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் சொல்ல வரல, எல்லா முயற்சிகளிலும் லாபம் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய குரு இப்போ உங்கள் வீட்டை வந்து 3, 5, 7ங்கிற இடத்த பார்க்குறாரு. இந்த காம்பினேஷன் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா அது முயற்சி ஸ்தானம் இல்லையா, 3ஆம் இடம். அதனால் எல்லா விஷயத்திலையும் முயற்சி பண்ணுவீங்க. அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க, அல்லது தொழிலாக இருந்தாலும் புதுசாக ஏதாவது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அது மாதிரி முயற்சி பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் காதலில் முயற்சி பண்ணுவீங்க. திருமணத்திற்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் சலிப்பாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு முயற்சி, உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணணும், எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்துருவோங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 3, 5ங்கும்போது உங்களுடைய காதல் கைகூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணத்தை முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருமணமான குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தைக்கான முயற்சி, அந்த டாக்டர் சொல்கிற முறைப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக குழந்தைகளுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு மேற்படிப்பிற்கான அமைப்பு வரும். அதை விட இன்னும் சொல்லப்போனால் மேற்படிப்பு சம்மந்தப்பட்ட யோசனை நல்லா வரும். என்ன படித்தா மேற்படிப்பு படித்தா அது இப்போயே நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா சரியான முறைக்கு கொண்டு போக அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். வெற்றியை தருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாபத்தை இப்போ இருக்கக்கூடிய அந்த யோசனைகள், உங்களுக்கு வரக்கூடிய முயற்சியும் யோசனையும் சரி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வெற்றிங்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு பலனை கொடுக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் சம்மந்தப்படுறனால, இந்த 3, 5, 7 இதெல்லாம் சம்மந்தப்படுறனால திருமண உறவில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த சிக்கல்கள்லாம் தீரும். இந்த 3ஆம் பாவங்கிறது கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மையும் அதில் வரும். அதனால் அந்த சிக்கல்கள் தீரும், திருமண உறவுகள் சுமூகமாகும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் தீர்ந்து இது சரியாகும். ஸோ எல்லா விதத்திலுமே உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய, வெற்றியை கொடுக்குதோ இல்லையோ நிச்சயமாக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். அதை விட இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய இமேஜ் ஒரு ஸ்டெப்பு அதிகமாகும் உங்களுடைய முயற்சியின் மூலமாக. இப்போ நீ இதனால் சும்மா வேலைக்கே போகலான்னு நினச்சவங்க கூட இப்போ வேலைக்கு போகலாம், அங்கே ஒரு இன்டர்வியூ இருக்குது, போய் பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்கன்னு. அங்கே போனோம்னா அங்கே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலை கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்கா. ஸோ உங்களுடைய இமேஜ் எந்த விதத்துலையாவது ஒரு ஸ்டெப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருது, பயன்படுத்திக்கங்க. ஸோ நெகட்டிவ்னு சொல்லப்போனால் இப்போ நான் முயற்சின்னு சொல்லிட்டேன், நமக்கு தான் யோகம் வரப்போதே, முயற்சி வரப்போதே, நம்ம எப்படினாலும் முயற்சி எடுத்துடும். நீங்களும் சும்மா இருந்துடாதீங்க. நியூஸ் பேப்பரை பார்த்தா தான் உங்களுக்கு எங்கே வேலை இருக்குன்னு தெரியும், நீங்கள் எந்திரிச்சு போவீங்க. நியூஸ் பேப்பரே பார்க்கலைன்னா என்ன ஆகுன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு லாபம் தான் இந்த ஆண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.